ஜெய் ஸ்ரீராம். அஞ்சனை அனுமனுக்கு அறிவுரை கூறுகின்றாள். இனி போரிட வேண்டாம் என்று கூறுகின்றாள். அதற்கு அனுமன், நான் சத்தியத்தை கடைப்பிடிப்பவன், நானே வெற்றி பெறுவேன் என்று கூறுகின்றார். மறுபுறம் ராவணன் வாலிக்கு அறிவுரை கூறுகின்றான். மேலும் சக்தியில்லாமல் வரும் அனுமனை எப்படி அழிப்பது என்று யோசியுங்கள் வாலி எனவும் அறிவுரை கூறுகின்றான். அனுமனை பலவீனமானவனாக மாற்றுவது என் பொறுப்பு என்று கூறுகின்றான் ராவணன். அதன் பிறகு ராவணன் தான் முன்பே அடைக்கலம் கொடுத்திருந்த திருமால் பக்தனான முனிவர் ஒருவரை சந்தித்து உதவி கேட்கின்றான். அடுத்த நாள் காலையில் அனுமனிடம் சென்ற அந்த முனிவர் அனுமனிடம் அனைத்து சக்திகளையும் தனக்கு தானமாக தருமாறு கேட்கின்றார். அதற்குள் அங்கு சென்ற சரஸ்வதி அனைத்து சக்திகளையும் ஒரு நாள் மட்டும் தானமாக தருமாறு கேட்கும்படி அந்த முனிவரின் நாவினை மாற்றிவிடுகின்றாள். அதன்படி அனுமன், இன்று ஒரு நாள் மட்டும் எனது அனைத்து சக்திகளையும் உங்களுக்கு தானமாக வழங்குகின்றேன் என கூறி தானமாக வழங்குகின்றான். அதனை கண்ட அஞ்சனையும் கேசரியும் மனம் வருந்துகின்றனர். இவை அனைத்தையும் வாலி மரத்தில் மறைந்திருந்து பார்த்து ரசிக்கின்றான். அனுமன் அஞ்சனையிடம், நான் தர்மத்தை புறக்கணித்தேன் என்ற அவப்பெயர் எனக்கு வரக்கூடாது தாயே என்று கூறுகின்றான். அப்படியானால் யுத்தம் செய்ய வேண்டாம் என கேட்க அனுமன், எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் போதும், நான் போரிட போகின்றேன் என்று கூறுகின்றார். விருச்சிகராஜன் வாலியின் தாயிடம் கடிந்து கொள்கின்றார். அதனால் வாலியின் தாய் தான் பெற்ற வாக்கினை திரும்ப பெற செல்ல, அப்போது அங்கு வந்த வாலி அவன் மீது சத்தியம் செய்து, நீங்கள் அனுமனிடம் சென்று வாக்கினை திரும்ப பெறக்கூடாது என கூறி தடுத்து விடுகின்றான். போர் முழக்கம் ஒலிக்கின்றது. வாலி, கடைசியாக ஒரு முறை உலகத்தை பார்த்துக்கொள் அனுமான், இனி நீ இருக்கப் போவதில்லை என்கின்றான். மேலும் உன்னை நான் தூக்கி வீசப் போகின்றேன் என்கிறான். அனுமன் வாலியின் காலில் விழுகின்றான். அதனை கண்ட வாலி அனுமன் தோற்றுவிட்டான் என கூற, அதற்கு கேசரி, அனுமன் யுத்த பூமியை வணங்குகின்றான், காலில் விழவில்லை என்று கூறுகின்றான். அஞ்சனை ஈசனிடம் வேண்டுகின்றாள். மறுபுறம் ராவணன், ஏன் வாலி தாமதிக்கின்றாய், அனுமனை அழித்துவிடு என்று கூறுகின்றான். அப்போது அங்கு வந்த முனிவர், என்னால் ஒரு நாள் மட்டும்தான் அனுமனின் சக்திகளை பெற முடிந்தது என்று கூறுகின்றார். அப்போது அந்த முனிவர் அனுமனின் சக்தியை தன் உடம்பினுள் வைத்திருக்க முடியாமல் திணறுகின்றார். அதனை கண்ட ராவணன் அனுமனின் சக்திகளை பெற்றதால் இந்த முனிவர் மிகவும் சக்திசாலியாக பலமானவராக மாறுகின்றார் என்பதையே இது உணர்த்துகின்றது என்று கூறியவாறே இந்த வார ஜெய் ஹனுமான் நிறைவுற்றது. ஜெய் ஸ்ரீராம்.